வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஊழி காலத்துக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நாகரிகம் அப்படிங்கிற நதி அப்படியே காட்டாராக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பிள்ளையார் இருந்தார். கரையில் வெள்ளம் அப்படியே கரை உருண்டு ஓடுறதுனால கற்பாறைகள், மணல் இதெல்லாம் அப்பப்போ பிள்ளையாரை மூடி துன்பப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு கிழவர் அங்கே வர்றாரு. பிள்ளையாரை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு வழி தோணுச்சு. சமூகம் அப்படின்னு ஒரு மேடையை கட்டி அது மேலே பிள்ளையாரை உட்கார வைக்கிறாரு. பிள்ளையாருக்கு நிழல் தருவதற்காக அவரை பேய் பிடியாதிருக்கவும் சமய தர்மம் அப்படிங்கிற அரச மரத்தையும் ராஜ தர்மம் அப்படிங்கிற வேப்ப மரத்தையும் நட்டு வைக்கிறாரு. அந்த 2 மரங்களும் நல்லா வளர்ந்துச்சு. பிள்ளையாருக்கு இப்போ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. தனக்கு உதவி செய்த அந்த அந்த வயசானவர் ஞாபகமாக மனிதன் அப்படிங்கிற பெயரை தனக்குத்தானே அந்த விநாயகர் வச்சுக்கிட்டாரு. மழை காலத்தில் எப்போவுமே மரங்கள்லேருந்து ஈரம் சொட்டிக்கிட்டே இருக்கும். உடனே பிள்ளையாருக்கு அப்படியே நடுக்கம் வந்துடும். மேலும் அந்த அந்த மரம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, வேப்ப மரமும் அரச மரமும், அதில் நிறைய பறவைகள் கூடு கட்டுறதுனால அப்பப்போ அது அசுத்தப்படுத்திக்கிட்டு வேற இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அங்கே 2 கிழவர்கள் வர்றாங்க. அந்த அந்த பிள்ளையாரை பார்க்குறாங்க. அவருடைய உருவமே பார்த்தா ரொம்ப கோரமாக இருக்குது. அப்போது பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா, அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. அப்போது ஒரு கிழவருக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, மண்வெட்டியோட வேறொரு பக்கம் போய் என்ன பண்ணுறாருனா ஒரு மேடை மாதிரி அமைக்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனா, வேகமாக போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விநாயகருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் இல்லையா, அந்த பிள்ளையாருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ பிள்ளையார் அந்த கிழவரோட பேசுகிறாரு. என்னை முன்ன பின்ன தெரியாத நீங்கள் செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்னுடைய அன்பை தவிர நான் என்ன கொடுக்க முடியும், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த கிழவர் பதில் சொல்கிறார், பிள்ளையாரே, கஷ்டத்தில் இருப்பவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு திருப்பி உதவி செய்யணுமா, அதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. என்னோட பேர் புத்தன். என்னோட வந்தவர் என்னுடைய நண்பர் அல்ல, அவரை வழியில் தான் சந்தித்தேன். அவர் பேர் ஜீனன் அப்படிங்கிறாரு. கிழவருக்கு திடீர்னு ஒரு யோசனை. பறவைகள் கூடி தானே இந்த கிளைகளில் உட்காந்து அசுத்தம் பண்ணது. அதனால் என்ன பண்ணார்னா, கிளைகளை எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே பிள்ளையார் மேலே திடீர்னு சூரிய வெளிச்சம் படுது. மேலெல்லாம் அப்படியே சுட்டு கொப்பளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கண்ணை திறக்க முடியல. உடனே திட்ட ஆரம்பிக்கிறார். நல்ல வேலை செய்கிறீங்க, போதும் போதும் உங்கள் உதவி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த கிழவரை தும்பிக்கையால் தூக்கி வீசுகிறாரு. கிழவர் என்ன பண்ணுறாருனா, போய் தள்ளி விழுகிறாரு. சற்று நேரத்தில் அந்த இன்னொருத்தர் வர்றாரு. அவர் மண்வெட்டியோடு வந்த அந்த கிழவர் பிள்ளையாரை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் புதுசாக ஒரு மேடை ஒன்று கட்டியிருக்கிறேன், அதில் அந்த கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை தூக்கி கொண்டு போய் புது மேடையில் உட்கார வைக்கிறார். இதோ பாருங்கள், இதில் மரங்க கிடையாது, உனக்கு அங்கே இருந்த கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார்னால் அந்த வெறும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தாங்கிக்க முடியல. கண்ணை மூடிக்கிட்டு ஒரே ஓட்டமாக பழைய மேடையிலேயே உட்காந்துக்கிட்டாரு. உடனே பிள்ளையார் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் 2 பேர்த்துக்கும் உதவி செய்கிறதுனா அடுத்தவங்களை துன்பப்படுத்துறது அப்படின்னு நினப்பா. இதுக்கு முன்னாடி தான் உங்களுடைய நண்பன் உன்னோட வந்தவன் என்னுடைய அருமையான மரங்களையெல்லாம் வெட்டி என்னுடைய உடம்பெல்லாம் கொதிக்கும்படி செஞ்சுட்டான். கண்ணை மூடிக்கிட்டு சிவனே இருந்த என்ன நீங்கள் வெகு புத்திசாலித்தனமாக கட்டிவிட்ட உமது மொட்டை மேடையில் போட்டு பொசுக்கி விட்டீரே, போதும் உமது உதவி, நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கண்களை மூடிக்கிட்டு இருந்தார். அப்போ பிள்ளையாருடைய மனநிலையை கண்ட கிழவருக்கு ரொம்பவுமே ஏமாற்றமாக போச்சு. தானே போய் அந்த மேடையில் உட்காந்து உயிரை விட்டுட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வெட்டப்பட்ட அந்த மரத்தினுடைய கிளைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளையாருக்கு மறுபடியும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்னாச்சுன்னா, அந்த கிளைகள் வளர்ந்து அதில் பிள்ளையாருடைய தலை அகப்பட்டு கொண்டது. வேப்ப மரத்தோடைய வேர் ஒன்று பிள்ளையாரோட வயிற்று அப்படியே சுற்றிக்கிச்சு. பிள்ளையாருடைய கால்களில் அரச மரத்தினுடைய 2 வேர்கள் இறுக்கி பின்னிக்குச்சு. காற்றடிக்கிறப்போலாம் பிள்ளையாருக்கு அப்படியே தலை போய்விடும் மாதிரி இருந்துச்சு. வயிற்றை சுற்றிய வேரோ அதனுடைய வேதனை சகிக்க முடியல, இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நதியில் வெள்ளம், ஆற்றுல வெள்ளம் அப்படியே கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கணவாய் பகுதியில் ஒரு சிறு ரோஜா தோட்டம் போட்டுக்கிட்டு ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு தாடி கிழவன் குடிசை தோட்டத்தோடு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த குடிசை தோட்டம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த விநாயகர் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தோடு சாஞ்சிருது. அதனால் அரச மரத்தோட வேர் பிடிச்சதுனால தண்ணீரில் அந்த அந்த ஆள் அந்த வயதானவர்
மிதந்துக்கிட்டு இருந்தார் அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு. பிள்ளையார்னால ஓடவும் முடியல, ஓடவும் பயம். வெள்ளத்தில் உருண்டு வந்த அந்த தாடி கிழவன் வேப்ப மரத்தோட கிளைகளை எட்டி பிடிச்சு மேடையில் தொத்திக்கிட்டான். வெள்ளம் வத்திருச்சு. உடனே அந்த கிழவன் முடிவு பண்ணுறான், இங்கேயே நாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே ஒரு குடிசை மாதிரி போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே ரோஜா செடிகளை எல்லாம் பதியம் போட்டு, அப்புறம் மாமிச எருக்களை எல்லாம் போட்டு, எரு இருக்கும் இல்லையா, அதை போட்டு அந்த வேப்ப மரத்துக்கு அரச மரத்துக்கு இடையில் நட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் மாட்டோட தோலை வச்சு வேப்ப மரத்தடியில் ஒரு குடிசை கட்டிக்கிட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த நேரத்தில் ஒரு 3 பேர் அங்கே வர்றாங்க அந்த இடத்துக்கு. ஒருத்தர் பேர் சங்கரன், இன்னொருத்தர் பேர் ராமானுஜன், இன்னொருத்தர் பேர் மத்துவன். முதலில் வந்தவர் பிள்ளையார் தலையை விடுவிக்க முயற்சி பண்ணுறார். அந்த மரத்தில் சிக்கி கிடக்குது இல்லையா, ஒன்றும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. மற்ற 2 பேரும் அரச மரத்தை முதல்ல இருந்த மாதிரி தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க, முடியல. பெரிய மரத்தை தூக்க 2 பேர்த்தினால முடியுமா? அதிலும் அவங்க வேறு கிழவங்க வேறு. அரச மரம் அப்படியே வளைஞ்சு தான் நிற்கிது. முன்பு இப்படித்தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ விலகி இருந்த அரச மரத்தோட கிளைகள் மறுபடியும் பிள்ளையாருடைய கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அருமை தொந்தி வேற. அந்த மாமிச உரம் பெற்ற அந்த வேப்ப மரத்தின் வேர்களும் பிள்ளையாரை அசைய விடாமல் அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோஜா பூக்களுடைய வாசனையை நல்லா அனுபவித்தாலும் அந்த கிழவன் ஒருத்தர் தண்ணியில் அடிச்சுட்டு வந்தார் இல்லையா, அவர் தான் அங்கே ரோஜா செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இந்த ரோஜாவினுடைய முட்கள் அவரை குத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போதாதற்கு அந்த கிழவன், அந்த கைலி கிழவன், அந்த லுங்கி கட்டிட்டு வருவான் இல்லையா, தனக்கு பொழுது போகாத நேரங்களில் அவனுடைய வாளை எடுத்துகிட்டு வந்து பிள்ளையாருடைய ஒரு கொம்பில் வச்சு தீட்டுவானான். ஒரு ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டதுனால அப்படியே கடல் ஜலம் நதிக்குள்ளே அந்த நேரம் பார்த்து பாயுது. இப்போ அரச மரம் பிள்ளையார் முதுகின் மேலே சாஞ்சிருச்சு. வலுவற்ற வேப்ப மரம் முன்ன மாதிரி பிள்ளையாரோட வயிற்றை சுற்றி இருந்த வேரினுடைய உதவியால் மேடையில் இருந்து கொண்டு தண்ணீரில் ஆடிக்கொண்டு இருந்துச்சு. அந்த கிழவனை குடிசுடன் அடிச்சுட்டு போயினதுனால காற்றுக்கு வளைந்து கொடுத்து மறுபடியும் தலை நிமிர்ந்த ரோஜா செடியை தவிர அவனுடைய ஞாபகார்த்தமாக வேறு ஒன்றுமே இல்லை. பிள்ளையாருக்கு இப்போ நரக வேதனை பொறுக்க முடியல, என்ன படனே தெரியல. அப்போது சமுத்திரத்தினுடைய நடுவில் ஒரு படகுல போயிட்டு இருந்த ஒருத்தன் கடல் நீர் படகோட ஆற்றுக்குள்ளே அடிச்சுட்டு வந்ததுனால படகுக்குள்ளே இருந்தவன் பிள்ளையாரன் காலை பிடிச்சிக்கிட்டு மேடையில் தொத்திக்கிட்டான். பிறகு படகையும் மேடையை இழுத்து கொண்டு போட்டான். வந்தவனுடைய உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வெண்மையாக இருந்துச்சு. தலைமயிர் பார்த்திங்கன்னா நல்லா தங்க கம்பிகள் மாதிரி இருந்துச்சு. ஆள் பார்க்குறதுக்கு பொன்னிறமாக இருக்கிறான். அவனுடைய கணுக்கால் வரைக்கும் அவன் நீண்ட ஆடை அணிஞ்சிருக்கிறான். காலில் செருப்பு போட்டிருக்கிறான். கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்கிறான். ஒரு சிலுவையும் வச்சுருக்கிறான். அப்போ அவனுக்காக அவன் ரொட்டி துண்டுகளை வச்சுருக்கிறான். வந்தவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ரொட்டி துண்டுகளை அந்த பிள்ளையார் முன்னாடி வச்சிட்றான். அந்த கடல்லிருந்து அடிச்சுட்டு ஆற்றுக்குள்ளே வந்தவன் அப்படியே அந்த பிள்ளையார்கிட்ட வந்துட்டான். அப்போ கொழுக்கட்டையே தின்னு பழகின பிள்ளையாருக்கு இந்த ரொட்டி ரொம்ப தேவாமிர்தமாக இருந்துச்சு. எப்படியோ பிள்ளையார் அதை சாப்பிட்டுட்டாரு. இருந்தாலும் அந்த மரங்கள் எல்லாம் பின்னி இருக்குது இல்லையா, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க, நிறைய கிழவர்கள் வர்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, பிள்ளையாரை விடுவிக்க பார்க்குறாங்க. ஒருத்தனாலும் ஒன்றுமே முடியல. அரச மரத்தோட கிளைகளை வெட்ட போனால் பிள்ளையாருடைய உதவியால் மரம் நிற்குது. அதை வெட்டிட்டால் மரமே விழுந்துடும். இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம், எல்லோரும் பொறுத்துருங்கன்னாங்க. சில பேர் மரங்களையே எடுத்துட்டா நல்லதுன்னு பக்கத்தில் வர்றாங்க. சத்தம் அதிகமாகுது. மரத்துக்கு பிள்ளையாரா, பிள்ளையாருக்கு மரமா அப்படிங்கிற பெரிய சண்டையே போயிட்டுருக்குது. ஆத்திரமாக இருக்கிறவங்க அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டிடணும் அப்படின்னு நெருங்குறாங்க. உறங்கி கொண்டிருந்த பிள்ளையாருக்கு ஒரு அற்புதமான ஒரு கனவு வருது. தான் பெரிதாக வளர்வது போல் அவருக்கு தெரியுது. முகத்தில் சிரிப்பு வருது. தும்பிக்கை கொஞ்சம் அசையுது. அவர் விஸ்வரூபம் எடுப்பாரா, அந்த எல்லா பிள்ளையார் விடுவிக்கப்படுவாரா, அல்லது அவர் கனவு நனவாகி விடுவித்து கொள்ளுவாரா அப்படின்னு எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பிள்ளையார் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிற கதை முடியுது. இது ஒரு எள்ளல் சுவையோட, எள்ளல்னா அந்த நக்கல் நெய்யாண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த இவருக்கு புதுமைப்பித்தனுக்கு பார்த்திங்கன்னா கடவுள்னாலே பிடிக்காது, ஒரு கடவுள் வெறுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் நக்கல் நையாண்டியாக, அதே நேரத்தில் சமூகத்தில் கடவுளையும் கொஞ்சம் பழித்து பேசக்கூடிய வகையில் தான் இவருடைய கதைகளெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதற்காக அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையெல்லாம் அவர் சந்திச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த கதை ஒரு பிள்ளையாரை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கேலி கிண்டலுடன் கூடிய ஒரு கதை அப்படிங்கிற அளவில் இந்த கதையை நம்ம ரசிக்கலாம். அப்போது ஆற்றங்கரையில் இருந்த பிள்ளையார் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தார், மனுஷங்க என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பாங்களோ அதே மாதிரியான துன்பத்தை அந்த பிள்ளையாரும் அனுபவித்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.